எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறேன். அதாவது தேங்காய் பால் பீட்ரூட் சாதம் செய்ய போகிறேன். எங்கள் எல்லோரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நான் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறேன்றதை வீடியோவை எடுக்க போகிறேன். வாங்க நீங்களும் என் கூட சேர்ந்து வீடியோ பார்க்கலாம். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். இது வந்து ஒரு முழு பீட்ரூட்லேருந்து பாதி பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பெரிய தக்காளி. இது வந்து கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, தேவையான அளவு கொஞ்சம் பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து கொஞ்சம் தேவையான எண்ணெய். இது வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து வெங்காயம் போட்டது வந்து வீடியோ வந்து ஆன் பண்ணேன். பட் அது ரெக்கார்ட் ஆகல. நல்லா பால் மாதிரி இருந்தது. வெங்காயம் நல்லா வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது வந்து 1/2 கிலோக்கு கொஞ்சம் அதிகமான ஆசிடாக இருக்குது. அதனால் இஞ்சி பூண்டு கரெக்டாக இருக்குது. கரெக்டாக ஒரு நாள் இஞ்சி பூண்டு அனுப்பிடுறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை வரைக்கும் வதங்கணும். இஞ்சி பூண்டு வந்துட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு உப்பு போடணும். நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்புலாம் வந்து யாரும் அளவு ஊற்ற முடியாது. ஏன்னா ஒரு சிலவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க. ஐ மீன் அதிகமானா அதெல்லாம் தான் சொல்கிறேன். அளவுக்கு சாப்பிடுவாங்க இருப்பாங்க. உப்பு போட்ட பிறகு கொஞ்சம் தக்காளி சீக்கிரமாக நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதனால் புதினா மல்லி வந்து நம்ம போட்டுக்கலாம். முதல்ல வந்து புதினா போட்டுக்கலாம். சரியாக இருக்கும். மல்லி வந்து மூஷாக இருக்கும். நல்லா இருக்கும். கிள்ளி போட்டுக்கலாம். தேவா கிளியாச்சு. ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சோம். புதினா மல்லி போட்டாலும் இந்த மனமே கொஞ்சம் வேண்டாம். செம்மையாக இருக்கும். இந்த வதங்கும் போது அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வசதியில் போட்டு அப்படின்னு அந்த மல்லி ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது வந்து என்னன்னா தண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாம் வதங்கின பிறகு நம்ம பச்சை தண்ணி போட்டுக்கிறோம். பச்சை தண்ணி போட்டால் எல்லாமே அது வந்து முறைச்சிக்கணும். அது மனசுக்கு போட்டு அதனால் போட்டுக்கிறோம். எல்லாமே நம்ம வதங்கின பிறகு சுடு தண்ணி தான் தேவையான வச்சு அது பிரியாணிக்கு இருந்தாலும் சரி, உப்புமாவுக்கு வதக்கினாலும் சரி, வதங்கின எந்த ஒரு பொருளையும் நம்ம பச்சை தண்ணி போடாமல் இருக்கிறது நல்லது. அவள் திருப்பி அது கோல்டாகி அவள் திருப்பி அது புதுசாக பொரிச்சு அதுக்கு சுடு தண்ணி பக்கத்தில் வச்சு இதை வந்து நம்ம சுடு தண்ணி கொடுப்போம். ரைட், ஓகேங்க. இப்போ வந்து புதினாவும் போட்டாச்சு. இது வந்து பீட்ரூட் கட் பண்ணி பொடியாக இந்த அளவுக்கு நம்ம பொடியாக கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ரைஸில் தான் வரும். இதுவே கொஞ்சம் பெருசு. இதே பொடி வைக்க சான்ஸ் இருக்குது. அவங்க பீட்ரூட் சாப்பிடணுன்றதுக்காக இந்த சாப்பாடே நான் பண்ணுறேன். என்ன பண்ண சாப்பிட மாட்டாங்க. தேங்காய் பால் காலத்தில் இதை போட்டோம்னா சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு. நான் பொடியாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். நம்ம வந்து தோல் சீட்டு முழுசாகவே கழுவிட்டா போதும் தான். பட் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் ஒரு வாஷ் பண்ணிவிடும். இது வந்து 2 ஸ்பூன் வந்துட்டு மசாலா, கரம் மசாலா இது போடணும். கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் போடுவேன், மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, காய் வதங்கிடுச்சு. நல்லா வந்துச்சு. பச்சை மிளகா காய் எல்லாமே வதங்கிடுச்சு. நான் வெங்காயம் போடும்போது பச்சை மிளகா போட்டுட்டேன். அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. ஸோ அதனால் காரம் போடலன்னு வச்சு பார்க்கணும். ஓகேங்களா? தேங்காய் பால் அளந்து ஊற்றேன். கரெக்டாக 2 கிளாஸ் தேங்காய் பால். 2 கிளாஸ் அரிசி போட்டேன். 2 கிளாஸ் 1.5 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 2 கிளாஸ் 20 1க்கு 1.5 ஊற்றினா போதும் தண்ணி. இப்போ வந்து இது லைட்டாக கொதிக்கணும். சரிங்களா? கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு மூடிட்டு 2 விசில் தான் வைப்பேன். என்னுடைய குக்கருக்கு எல்லாம் 2-3 விசில் வைக்கிறேன். 1 விசிலில் கூட சாப்பாடு ஆகுது. சரி, கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் 2 விசில் தான் வைக்கிறேன். 2 விசிலே குழஞ்சி போயிடும். உடனே கொஞ்சம் நேரத்தில் நான் திறந்துடுவேன். இல்லைன்னா ரொம்ப குழஞ்சாயிடும். ஓகே, இப்போ வந்து கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டைலில் வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம். அவ்வளோதான், அரிசி போட்டாச்சு. முடிஞ்சு காயெல்லாம் சேர்ந்து அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே பார்த்துட்டேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது வந்து நான் முட்டை கிரேவி செய்ய போகிறேன். அதுக்காக முட்டை அவிக்கிறதுக்காக இருக்கேன். இதுக்கு வந்து முட்டை கிரேவி தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த கொதி வந்த பிறகு நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணுவோம். பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். இப்படி தான் வந்திருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்கும்.
அதாவது குங்குமப்பு என்ன கலர் சொல்லணுன்னா இதுதான், குங்குமப்பு கலரில் இருக்கும். அந்த கலர் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பீட்ரூட் போட்டிருக்கோம் இல்லையா, ரெட்டிஷாகவும் இல்லாமல் எல்லோவாகவும் இல்லாமல் அது ஒரு மாதிரி குங்குமப்பூ கலரில் வரும். பார்த்தீங்களா, அப்படியே பொலன்னு வந்திருக்கா. 2 விசில் தான். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? டேஸ்ட்டும் அதே மாதிரி நல்லாயிருக்கும். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.